எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து ஈஸ்டர் ஹாலிடே. நாங்கள் ஃபேமிலியாக வந்து பெல் ரேபிட் அப்படின்னு சொல்லி இடம் இருக்குங்க பெர்த்தில். வந்து நல்லா இருக்கும். ஃபேமிலி அவுட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். அதோட அந்த ரோட்டுகளும் வந்து செம அட்வென்ச்சர்ஸாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே போயிருக்கிறோம், கல்யாணம் முடிச்ச புதுசில் போயிருக்கோம். இப்போ கிட்ஸோட போகிறோம். இன்றைக்கு வந்து அங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி சொன்னால் வாட்டர் தண்ணி வந்து போகும். அந்த தண்ணி வந்து நல்லா இருக்கும். இப்போ சம்மருக்கு வந்து தண்ணி எப்படி இருக்கோ தெரியல. இப்போ சம்மரன் இப்போ தானே முடிஞ்சு, இப்போ நாங்களுக்கு வந்து ஒட்டம் இருக்குது. ஒட்டம் வந்து பிகினிங்கில் இருக்கும் வந்து எவ்வளோ தூரம் தண்ணி இருக்குமோ தெரியல. ரெண்டாவது வந்து இப்போ மழை பெஞ்சது, தண்ணி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம். நாங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே இந்த வீடியோ எடுத்து அங்கேயும் இருந்து இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ நாங்கள் கார் எடுக்க போகிறோம். இந்த அடுத்து பின்னால் போகிறோம். எங்களோட வீட்டிலேருந்து டிரைவேலேருந்து கார் மூவ் ஆகுது. கார்கள் இங்கே பார்க் பண்ணியிருக்கேன். பார்க் பண்ணிட்டு இறங்கி போமா? கஷ்டம்ப்பா, கிட்ஸோட இறங்கி. அதைத்தான் கேட்குறேன். பார்க் பண்ணிட்டு இறங்குவோமான்னு கேட்குறேன். கார்லேயே போறியா? எடுத்துக்கோனா பாரு. இது என்ன ஒன் வே ரோட், இன்னொரு கார் வந்து அங்கே சைட் பண்ணுறது. Look Linga, பாருங்க, செம்ம எக்ஸைட்டிங் Linga. Look at the place Linga. Wow. That's beautiful. See? Yeah. See the place Linga. See? Yeah. I'm so scared. You're so scared. Yeah. Because it's so high. ஒன் வே ரோட்டா இருக்கு என்ன? அதான் ரெண்டு கார் வர்றேன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த காரை போகணும். இந்த அங்கால பேர் இவ்வளோ கார் நிற்குது. இவ்வளோ தூரம் பிள்ளையில வச்சு நடக்கணும். வெறும் ரோட் தான்டா இருக்கு, தண்ணியவே ஆனையில். In 200 meters, your destination will be on the right. இறங்குறதா இறங்கிட்டவா? அவ்வளோதான். எனக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் ஓவர் நில குத்தாருங்க. இந்த பிரிட்ஜ் மாதிரி நடக்கும். இந்த ஹைக்கிங் போறாங்க. ஆமா, ஹைக்கிங் எல்லாம் போயிடாது. பின்னால கார் வருது. Your destination is on the right. நாங்கள் இப்போ பெல் ரேபிட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சூப்பராக இருக்கு இடம் வந்து. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி தண்ணி இல்லை. ஏன்னா இப்போ சம்மர் தானே, சம்மர் இப்போ தான் முடிஞ்சிருக்கீங்க. அதில் தண்ணியே இல்லை. அங்கே நீங்கள் மேலே பார்க்குற இடமெல்லாம் வந்து ஹைக்கிங். நீங்கள் அங்கே ஃபுல்லாக ஹைக்கிங். இங்கே இருக்கிறதெல்லாம் ராக் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காஃபே சனம் வந்து பார்க்கிங் போட்டிருக்கு. எல்லாமே கேம்பிங் இது ஈஸ்டருக்காக வந்துருக்குது. அது ஒரு ஃபுட் ட்ரக் ஒன்று அதில் நிற்கிது. ஐஸ் பழம் வேணுண்டு. மற்றபடி இங்கே இப்படி நடந்து போகலாம். அங்கால கொஞ்சம் தண்ணி நிற்கிது. அதில் அப்படி போனால் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. இங்கே அதில் ஃபுல்லாகவே ஹைக்கிங் தான். அங்கே அவ்வளோ தூரம் போகலாம் ஹைக்கிங். லிங்கா, அவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த இடம்? சொல்லுங்கள், இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள், உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். லிங்கா, எப்படி இருக்குது? இங்கே பார்த்து சொல்லுங்கள், கேமரா பார்த்து எப்படி இருக்குது? இங்கே கேமரா பார்த்து சொல்லணும். லிங்காவுக்கு வந்து மேலே போக சரியான பயமாக இருக்கான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. இங்கால ஃபுல்லாக கல்லாக தான் இருக்குது. அதெல்லாம் மகனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கா. ஆனால் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நான் கொஞ்சம் நடக்க போகிறோம். அங்கே பிள்ளைகள், ஒய்ஃபும் பிள்ளைகளும் நிற்கிறோம். என்ன கதைன்னு தெரியல. அங்கே திருப்புறம் பாருங்கள். அந்த நிற்கணும் காரில். இந்த ஃபார்ச்சூனர் இருந்தால் நிற்கிது. அந்த அதில் நிற்கணும். இந்த இதான் ராக், நீங்கள் பார்க்குற ராக். இந்த ஃபுல்லாக ராக் தான். ஆனால் விழுந்தால் சரி மண்டை பேரும். ஸோ அப்படி தான் இருக்கு. நாங்கள் இப்போ மெதுவாக நடந்து போகிறோம். நானும் மகனும் போய்கொண்டிருக்கிறோம். பார்த்து பார்த்து ஸ்லோவாக நடங்க.
ரொக்க காட்டுறேன் பாருங்க, நீங்கள் பார்த்து 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 நட. அங்கே கொஞ்சம் தண்ணி நிற்கிது. ஏன்னா வீடியோ எடுத்துக்கொண்டு கொஞ்சம் நடக்கிற கஷ்டம். ஏண்டா செம ராக், சரியான ராக். அதில் ஒரு கொஞ்சம் தண்ணி இந்த அதில் கொஞ்சம் தண்ணி நிற்கிது. அதில் கொஞ்சம் நார்மலி வந்து வின்டர் டைமில் நிறைய தண்ணி. ஆனால் இப்போ மழை, இங்கே மழை பெஞ்சது. ஆனால் அப்படி இன்னும் இந்த அடித்த வெயிலுக்கு எல்லா தண்ணியுமே வந்து ட்ரை ஆகிட்டு, ட்ரவுட். பார்த்து 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 நடங்க விழுந்துடாமல். ஆனால் ஹைக்கிங்குக்கு சூப்பர் இடம் இது. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டோம், ராக் சைட்டுக்கு வந்துட்டோம். பார்த்து லிங்கா குட்டி கேர்ஃபுல், இவாங்க அப்பா எப்படி ஐ ஐ. ஸோ இங்கே பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ இருக்குண்டு காட்டுறேன் திருப்பி இந்த எல்லாமே இந்த இது செத்து போய் கிடக்கு. இங்கே தண்ணி இவ்வளோதான் தண்ணி இருக்குது. நார்மலாக அதுக்கு அப்படி தண்ணி அப்படியே பாஞ்சு போகும். அந்த அதுக்காக அப்படி தண்ணி பாஞ்சு போகும். இங்கே எல்லாமே ரவுட்டாக இருக்குது. அங்கே மேலே இருக்க ராக்ஸ் எல்லாமே வந்து ஹைக்கிங் போகிற ராக். அது அங்கால போகிற இடம் எல்லாம் தண்ணி. ஓ ஓமோ இதில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு இங்கே சைடில். இதான் அந்த கரவல்ன்ற க்ரெவல் ரோட் வந்து ஊரில் இருக்க ரோட் மாதிரியே இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு நாக்கு தள்ள வலிக்கிட்டு வீட்டில் இருந்து வரைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வலிக்கிட்டு வந்தாங்க எல்லாம். நீங்கள் வந்து அதுக்குள்ளேலாம் காஞ்சி போச்சு. சரியான இந்த நிறைய பெரிய வெக்கேண்டு இல்லை, ஆனால் அப்படி இருந்தும் வந்து இதாக தான் இருக்குது, ட்ரவுட்டாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி 40-42 எல்லாம் இங்கே வெக்க வந்தது. இப்போ அதோட எஃபெக்ட் வந்து இருக்குது மரங்கள் எல்லாத்துலேயும். அதனால் நடந்து. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சாப்பாடெல்லாம் கொண்டு தான் வரணும். பிக்னிக் கதிரை சாப்பாடு. ஏன்னா இங்கே பெருசாக ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் இல்லை. டாய்லெட் அதுகள் இருக்குது, மற்றும்படி சாப்பாடோ கேஃபெட்டீரியா அதில் ஒன்றுமே இல்லை. நாங்கள் வீட்டில் இருந்து எல்லாமே கொண்டு வரணும். ஓ டாய்லெட் அங்கே இருக்குது தங்கம். அப்போ மெயின்லி வந்து நாங்கள் யாராவது கிட்ஸோட வர ஆட்கள் இங்கே வர்றேன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சாப்பாடுகள், பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வந்தால் நல்லா ஆறாமரை சாப்பிட்டுட்டு போகலாம் வீட்டை. இந்தியாவில் வந்து திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அந்த அதில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜ் வந்து தண்ணி வர டைமில் நல்லா அழகாக இருக்கும். இல்லை அந்த அதுலேருந்து பார்த்தா தண்ணி போகிற அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து தண்ணி எதுவும் இல்லாதால அப்படி கல்லுகள்லாம் இருக்குது, அப்படி ரவுட்டாக இருக்குது. கொஞ்சம் பொறுங்க இல்லைங்க, பார்த்து நடங்க. இங்கே பாருங்கள் ரோட்டுலாம் எப்படி இருக்குன்றலாம் கல். இப்போ கால் மாறி வச்சாலும் விழுந்துடும். இந்த ரோட்டு வந்து இப்படி இருந்தால் இப்படி குத்தனமாக போகுதுங்க, இப்படி குத்தனமாக போகுது ரோட்டு. ஆனால் க்ரெவல் ரோட்டு அப்படியே நல்லா கிரிப் இருக்குது, ஸ்லிப்பரி மாதிரி இல்லை. ஆனால் இதுக்குள்ளே பார்க்க இப்படி ராக்ஸ் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி. அங்கே அது அந்த அதில் தெரிகிறதான் பிரிட்ஜ். பார்த்து நடங்க. அவளை ஃபுல்லாகவே ஹைக்கிங் போகிறது. அது மெயின்லி வந்து ஹைக்கிங் தான். அவளத்தோட பிரிட்ஜ் வந்து முடியுது. ஸோ அங்கேருந்து வாக் பண்ணி திருப்பி பேக் டு த ஸ்பான். மேக்ஸிமம் பிரிட்ஜ் கெப்பாசிட்டி வந்து 500% தான் போகலாம். ஆனால் உண்மையிலே யாருமே அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. 500% அட் த டைமில் யார் போகிறது இதுக்குள்ளால. இந்த இஞ்சாலயம் வந்து கல்லாத்தான் இருக்குது. இதான் அந்த பிரிட்ஜ். இந்த வாட்டர் லெவல் வந்து இந்த அதில் எழுதி போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஏரியா. ஸோ பெரும்பாலும் இது வந்து மெயினாக வந்து வின்டர் டைம்லாம் இதோட அழகு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதோட ஃபுல் வியூ வந்து அப்படியே தெரியும். இதுதான் அதோட ஃபுல் வியூ. நல்லா அழகாக இருக்கு இல்லையா? இதுதான் எங்களோட குடும்பம் தான் நிற்கணும், ஒய்ஃபும் மகனும். இங்கே பாருங்கள், எங்களோட ஸ்நாக் டைம். அதுக்கு கொஞ்சம் சாண்ட்விச் கொடுத்துருக்கு, பாப்கார்ன் கொண்டு வந்தது, சொசேஜஸ், ஸ்ட்ராபெரி, சின்னாக்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தது. நல்லா சாப்பிடுன மகள் வந்து பறக்கிறாள், செம்ம பசி போலோடக்கு. எப்படி இருக்குது சாப்பாடு? ஓகேவா? நல்லா இருக்கா? இங்கே சலாட் இருக்குது. ஸோ இதான் எங்களோட சாப்பாடு. இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தட்டி மாற வேண்டியான். இதான் எங்களோட ட்ரிப். கொஞ்சம் வெயிலாக இருக்குது இந்த ஏரியாவில்.
கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. செம்ம டயர்டாக போயிட்டோம். ஒரு 2 hours நின்றுனாங்க. வெயில் ஏறுது, சரியான வெயில் ஏறுது. பிள்ளைகளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. சரி, கொண்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு. பக்கத்தில் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் சேஃப். ஏன்னா அதில் வந்து விளையாட இல்லாது, சரியான கல். பிள்ளைகள் விழுந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், மண்டை பேந்துடும். ஸோ சேஃப்டி இஷ்யூ இருக்குது. ஸோ அதில் நாங்கள் எல்லாரையும் அள்ளி அடித்து கொண்டு பார்க்குக்கு போகிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.